இருந்தாங்க. இந்த சூழல்ல தற்பொழுது கூட்டணி கட்சியினர் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக கூட்டணியுடைய நகர்வை முடிவு செய்வது மட்டுமின்றி விஜய் தற்பொழுது இவரிடம் ஆதரவு கேட்டிருக்கும் நிலையில் அது குறித்தும் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுகவுடைய தலைவரிடமும் அது குறித்து ஆலோசிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. நண்பர் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 4 months பிஃபோர் ஆதித்யராம் ஸ்டுடியோவில் ஜெயலலிதா ஷூட் பண்ணி இத விஜய் கண்டிப்பா விரும்ப மாட்டாரு தெரிஞ்சு. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு லெவரேஜ் வந்துரும். இன்னொன்னு இவங்களுக்கு எதிராக இவங்களுடைய ஸ்பேஸ பிடிக்கணுங்கிறது தான் உடைச்சு பேசுவோமே. தாவேகாவுக்கு என்ன, திமுகவை எதிர்த்து ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸா தன்னை ஓகே. இப்ப இந்த நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடுகளும் குறித்தும் கேள்வி இருக்கு. இந்த நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பேசியிருக்கிறார், கேட்கலாம். ஓகே, there is a denial, official denial. திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி என்ற செய்தி உண்மை அல்ல அப்படின்னு திமுகவுடைய மூத்த செய்தி தொடர்பாளர், மூத்த தலைவர்கள் ஒருவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு TKS இளங்கோவன் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. ரமேஷ் அவரோடு பேசினாரு, பார்க்கலாம். தாவேகாவுக்கு பெரும்பான்மை திமுக இரண்டும் கைகோர்த்து ஆட்சி அமைக்க போகிறது என்று ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. பெரிய பரபரப்பை கிளப்பி இருந்தது. இந்த சூழலில் தான் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க விடாமல் முடக்குவதற்காக ஏதேனும் சதி திட்டங்கள் நடக்கலாம். எனவே வாக்குகள் சிதறின, சிறுபான்மையினருடைய வாக்குகள் இந்த அளவுக்கு நமக்கு கிடைத்தது என்று நாங்கள் தொகுதி வாரியாக எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். 112 ஆகிவிட்டது. மீதமுள்ள 8 இடங்களை அவர்கள்தான் பெற்று தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஏனென்றால் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றால் பெரும்பான்மை கட்சியை அழைக்க வேண்டும். அந்த கட்சி ஆட்சி அமைத்த பிறகு உடனேயே ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநரை சந்தித்து கோரியிருக்கிறார். அவருக்கு நாம் எந்த வகையிலும் இடையூறாக இருக்க மாட்டோம். சொல்றீங்க, ஸ்டில் அந்த ஹோப்ல அந்த இதுல இருக்கீங்களா? இல்ல, அவரை கையாளுறாங்களோ அல்லது தமிழ்நாட்டு அரசியலை கையாளுறாங்களோ ஏதோ ஒரு வகையில பாஜக தலையீடு செய்து கொண்டே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றுகிறார்களே தவிர தனிப்பெரும்பான்மை காட்டக்கூடிய அளவு அவர்கள் வெற்றி இல்லை. மற்றொரு பக்கம் இதுபோல் கூட்டணி கட்சியுடைய ஆதரவுடன் தான் இந்த 2 கட்சிகளும் சேர்ந்தாலும் கூட்டணி வைக்க முடியும் என்ற நிலை இருக்கக்கூடிய சூழல்ல அது குறித்தான ஆலோசனையும் மேற்கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போதைய சந்திப்பு என்பது திமுக கூட்டணி